கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்துல வண்டி பெரியார்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட கேரள மக்களும் இருக்காங்க. அந்த பகுதி நிறைய தேயிலை தோட்டம் இருக்கக்கூடிய இடம். அங்க வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே தேயிலை தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதியில மொத்தமாவே வெறும் 18 குடும்பங்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த 18 குடும்பமும் ஒரே குடும்பம் மாதிரி சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த 18 குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு நடந்த சோகம் தான் இந்த வழக்கு. அங்க இருந்த எல்லாரையுமே தன்னோட அப்பாவா அம்மாவா சகோதர சகோதரியா நினைச்ச ஒரு 6 வயசு சிறுமி இருந்திருக்கா. அவளுக்கு பசிச்சாலோ இல்லைன்னா ஏதாவது தேவைப்பட்டாலோ ரொம்ப உரிமையோட எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கிப்பா. அங்க இருந்த குடும்பங்களும் அந்த சிறுமிய அவங்களோட பொண்ணா தான் பார்த்திருக்காங்க. சரியா ஜூன் 30, 2021 அன்னைக்கு சிறுமியோட அப்பாவும் அம்மாவும் வழக்கம் போல காலையில வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க. இந்த சிறுமி அவளோட அப்பா அம்மாவுக்கு 14 வருஷம் கழிச்சு பிறந்தவ. அவளோட பேரண்ட்ஸ் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட வீட்ல அவளோட அண்ணனும் அவளும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. அவ காலையில டியூஷன் போயிட்டு மதியம் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா. அவ டியூஷன்ல இருந்து வந்ததும் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போயிருக்கா. அங்க இருந்த பக்கத்து வீட்டு அம்மா அவளுக்கு புட்டு கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அப்போ அதே வீட்டை சேர்ந்த ஒரு நபர் அவகிட்ட மதிய நேரத்துல புட்டு ஏன் சாப்பிடுறமா, ஜீரணம் ஆகாது, சோறு சாப்பிடுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சிறுமியும் எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும், நான் பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறேன், எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு புட்டை சாப்பிட்டுட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப போறா. அப்போ சிறுமியோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பையனை வெளியே போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனும் வெளியே போறதுக்கு முன்னாடி அவன் தங்கச்சி என்ன பண்றான்னு பார்த்திருக்கான். அப்போ அந்த சிறுமி டிவில ஒரு காமெடி சீரியலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அமைதியா டிவி தானே பார்த்துட்டு இருக்கான்னு அவளோட அண்ணனும் வெளியே கிளம்பிடுறான். வெளியே போன சிறுமியோட அண்ணனும் திரும்பவும் மதியம் 3:30 மணிக்கு அவனோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அவனோட தங்கச்சி இல்ல. அவங்க வீட்டுக்குள்ளேயே சின்னதா ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ரூம் உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்திருக்கு. அந்த பையனும் கதவை தட்டிருக்கான். ஆனா அவ வந்து கதவை திறக்கல. எப்பவுமே அந்த சிறுமி அந்த ரூம்குள்ள போயிட்டு விளையாடுவாளாம். ஒரு சில சமயத்துல அவ அந்த மாதிரி விளையாடும் போது தாழ்பால் போட்டுக்கிட்டு திறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. 2 முறை அவளோட ஃபேமிலி தான் அவளுக்கு கதவை திறந்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தெரியாம அவ கதவை உள்பக்கமா தாழ்பால் போட்டிருப்பாளோன்னு பயந்து அவளோட அண்ணனும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பாக்குறான். அங்க சால்வையோட ஒரு பக்கம் ஜன்னல்ல கட்டிட்டும் அவனோட தங்கச்சி கழுத்துல இன்னொரு பக்கம் சால்வை சுத்திக்கிட்டும் அவளோட ஒரு கால் பெட் மேலையும் இன்னொரு கால் கீழையும் இருந்திருக்கு. உடனே அந்த பையன் கட்ட அவிழ்த்துட்டு அவனோட தங்கச்சிய தூக்கிட்டு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வரான். பக்கத்து வீட்டுல இருந்த 22 வயசான அர்ஜுன்ற நபர் ஓடி வந்து அந்த சிறுமிய வாங்கி குளுக்குறாரு. ஆனா அந்த சிறுமி கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல. அர்ஜுனோட அப்பா அவரோட வீட்டுக்கு ஓடி வந்து ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அவளை செக் பண்ண டாக்டர்ஸ் அந்த சிறுமி ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அதோட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் விசாரணைக்காக மருத்துவமனைக்கும் வந்திருக்காங்க. அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் தெரிஞ்சதும் மருத்துவமனைக்கு ஓடி வராங்க. போலீஸ் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க பொண்ணு அடிக்கடி இந்த மாதிரி தான் ஷால கழுத்துல சுத்திட்டு விளையாடிட்டு இருப்பா. அதோட வீட்டுல இருக்க மரக்கட்டையில ஊஞ்சல் கட்டி விளையாட முயற்சி பண்ணுவா. இந்த சம்பவம் அவ விளையாடும் போது தெரியாம ஏற்பட்ட ஒரு நிகழ்வா தான் இருக்கும். இங்க இருக்க மத்த 17 குடும்பங்களை சந்தேகப்படாதீங்க. இவங்க எல்லாருமே எங்க பொண்ண அவங்க பொண்ணாதான் பார்த்தாங்க. அதனால யாரையும் விசாரிச்சு அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க. பேரண்ட்ஸை இப்படி சொன்னதுனால போலீஸும் அடுத்த நடவடிக்கையா அந்த சிறுமியோட உடலை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்புறாங்க. பிரேத பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு சிறுமியோட உடலை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சதும் அவங்க சிறுமிக்கு இறுதி சடங்குகள் எல்லாமே செய்யறாங்க. இதுவரைக்குமே போலீஸ் அங்க இருந்த 17 குடும்பம் ஏன் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவளோட மரணம் தெரியாம ஏற்பட்ட ஒரு நிகழ்வுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலதான் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கே காத்துட்டு இருந்தது. போலீஸ் கைக்கு சிறுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல இருந்த விஷயம் தெரிஞ்சு மொத்த கேரளாவும் அதிர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அந்த சிறுமி பல நாட்களா பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதோட சிறுமியோட கை விரல்கள்ல பேண்டோட நூல் இருந்ததாவும் சில காயங்கள் இருந்ததாவும் சொல்றாங்க. சம்பவம் நடந்தது ஜூன்
30/30/2021 அன்னைக்கு, ஜூலை 4/2021 அன்னைக்கு போலீஸ் அங்க இருந்த மத்த குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டு சேர்ந்த அர்ஜுன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் அந்த பொண்ணை கடைசி 3 நாளா பார்க்கவே இல்லை. அவளோட அண்ணன் சத்தம் போட்டுக்கிட்டே வெளியே ஓடி வரும்போதுதான் நான் அந்த பொண்ணை என் கையில தூக்குனேன். அவளோட உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்ல. அதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுன்னு சொல்லியிருக்கான். அடுத்ததா போலீஸ் அர்ஜுனோட பெரியம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயமும் அர்ஜுன் சொன்ன விஷயமும் முரண்பாடா இருந்திருக்கு. அர்ஜுன் அந்த சிறுமிய 3 நாளா பார்க்கலன்னு சொன்னான். ஆனா அவனோட பெரியம்மா நான் அர்ஜுனை அந்த பொண்ணு கூட பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே போலீஸ்க்கு அர்ஜுன் மேல சந்தேகம் திரும்பவும் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன்கிட்ட அவன் பெரியம்மா சொன்ன விஷயத்த பத்தி கேட்கும் போது நான் இந்த பரபரப்பான சூழ்நிலையில அதை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கான். அடுத்ததா அவனோட போன் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அவனோட மொபைலை செக் பண்ணதுல அவன் அதிக அளவுல தவறான வீடியோஸ்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுலயும் முக்கியமா சிறுமிகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்களை பார்த்துட்டு இருந்திருக்கான். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வீடியோஸ்களை டவுன்லோட் செஞ்சு பார்த்ததா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அவனோட மொபைல்ல அந்த சிறுமியோட போட்டோஸும் இருந்திருக்கு. அதுல பல போட்டோஸ்களை டெலீட் பண்ணிருக்கான். அவன் டெலீட் பண்ண போட்டோஸ் எல்லாத்தையும் போலீஸ் தரப்புல மீட் எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸுக்கு அர்ஜுன் மேல அதிக அளவு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அர்ஜுன் எங்கெல்லாம் போனான்னு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அந்த ஏரியாவுல ஒரு பங்க் கடை இருக்கு. அங்க 50 ரூபாய்க்கு 1 ரூபாய் சாக்லேட்டை வாங்கியிருக்கான். மீதி இருக்க பணத்துக்கு மஞ்ச் டைரி மில்க் எல்லாம் வாங்கினதா அந்த கடையோட உரிமையாளர்களும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியோட அண்ணனும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அடுத்ததா அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. சம்பவம் நடந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹேர் கட் பண்றதுக்காக வெளியே வந்ததாவும், அப்போ திடீர்னு அர்ஜுன் பலாப்பழம் பறிக்க போனதாவும் சொல்லியிருக்காங்க. அதோட அவன் பலாப்பழம் பறிக்க போன விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் ஹேர் கட் பண்றதுக்காக வெளியே வந்த டைமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன டைமும் சரியா ஒத்து போகல. போலீஸ் விசாரணையில அர்ஜுன் அவன் பலாப்பழம் பறிக்க போன விஷயத்த சொல்லல. ஹேர் கட் பண்றதுக்காக அவனோட வீட்ல இருந்து 3 மணிக்கு வந்ததா அர்ஜுன் சொல்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2:30 மணிக்கே அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அவன் சொன்ன எல்லா விஷயமும் முரண்பாடா இருந்ததுனால சந்தேகத்தின் அடிப்படையில அவனை கைது செஞ்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த விஷயங்கள் எல்லாமே அர்ஜுன் தான் குற்றவாளி, அவனே இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு செய்திகளும் வெளியாகுது. போலீஸ் தரப்புலையும் உறுதி செஞ்சிருக்காங்க. அடுத்ததா போலீஸ் தரப்புல அர்ஜுனை கூட்டிட்டு போய் கிரைம் சீன் ரீக்ரியேஷனும் செய்றாங்க. அப்போ அர்ஜுன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த சிறுமி கிட்ட அவன் தவறா நடக்கும் போது அவன் மயங்கிருக்கா. அதை பார்த்த அர்ஜுன் அந்த சிறுமி இறந்துட்டதா நினைச்சு அவளோட கழுத்துல ஷாலை கட்டி விட்டு ஜன்னல்ல மாட்டி விட்டது நான் தான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ரூம் உள்பக்கமா தாழ்பால் போட்டுட்டு அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா வெளியே வந்து அவனோட வீட்டுக்கு போயிட்டதா சொல்றான். அந்த சமயத்துல அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் அர்ஜுனை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த சிறுமிக்கு 6 வயசு. ஆனா அர்ஜுன் 3 வருஷமா அந்த சிறுமிக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த பகுதியில இருக்க யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு அந்த சிறுமி கூட அர்ஜுன் பேசுறது, விளையாடுறது, அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்கான். சிறுமியோட பேரண்ட்ஸும் அர்ஜுன் அவளுக்கு ஒரு அண்ணனா இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அவனுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முகம் இருந்திருக்கு. போலீஸும் கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவன் தான் குற்றவாளி, அவன் தான் இந்த கொடூரமான செயலை செஞ்சான்னு உறுதி செய்றாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் 2 வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. 48 பேர் சாட்சி சொல்றாங்க. 69 பேரோட பிங்கர் பிரிண்ட்ஸ், 16 பேரோட வாக்குமூலம், எல்லா விஷயங்களையும் சேகரிச்சு போலீஸ் தரப்புல கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. டிசம்பர் 14, 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்திருக்கு. யார மொத்த காவல்துறையும் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, எந்தெந்த மீடியாக்கள்லாம் இவன் தான் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, யார அந்த பகுதியை சேர்ந்த மொத்த மக்களும் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, அவன் இந்த குற்றத்தையே செய்யல, நிரபராதின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அர்ஜுன் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்ல, சாட்சிகள்னு சொன்னவங்க கிட்டயும் நடந்த சம்பவத்தை பத்தின தெளிவுகள் இல்லைன்னு, சம்பவம் நடந்த இடத்துல அர்ஜுனோட கைரேகையும் சரியா இல்லைன்னு சொல்லி அவனை விடுதலை செஞ்சிருக்காங்க. அவன் விடுதலை ஆகிட்ட
ஆகிட்டான்ற தகவல் வெளியே தெரிஞ்சதும் அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் கோர்ட் வாசல்லையே பணம் இருந்தா கொலை செய்யலாம், இதுதான் நீதியா, இதுதான் நியாயமான்னு கேட்டு கதறி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிறுமியோட அம்மா ஒரு விஷயத்த கோவத்தோட சொல்றாங்க, நான் என் கணவன் கிட்ட கண்டிப்பா சொல்வேன், இவனை சும்மா விட மாட்டேன், இவனை ஏதாவது பண்ணிட்டு என்னோட கணவர் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு கத்தி கதறி அழுதுருக்காங்க. இதுல நடந்த பெரிய தவறு என்னன்னு சொல்லப்படுதுன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு போலீஸ் தரப்புல சம்பவம் நடந்த இடத்துல இருந்த கைரேகையோ அந்த சிறுமிக்கு ஷால் எப்படி கிடைச்சதுன்னு கதவோட லாக்ல பதிஞ்சிருந்த கைரேகை ஆதாரங்கள் சரியா எடுக்கல. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் போலீஸ் விசாரணையே தொடங்கினாங்க. இதனாலதான் கிரைம் சீன்ல சயின்டிபிக் ஆதாரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுதான் இந்த சம்பவத்துல அர்ஜுன் விடுதலை ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டு இருக்கு. அர்ஜுன் விடுதலை ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கான். அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, போலீஸ் தரப்புல அவனை மிரட்டி இந்த கொலை சம்பவத்தை அவன் தான் செஞ்சதா ஒத்துக்க சொன்னதாவும், எனக்கு எதிராக சொன்ன சாட்சிகள் எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்கான். உங்க கூட சின்ன வயசுல இருந்த பழகின உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு எதிராக அவங்க ஏன் சாட்சி சொன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். மஞ்சு டைரி மில்க் சாக்லேட் வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு, நான் எப்பவும் ₹1 சாக்லேட் தான் வாங்குவேன், சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் அந்த கடைக்கே போகலன்னு சொல்லியிருக்கான். அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணா கண்டிப்பா தெரியும்னு சொல்லியிருக்கான். அர்ஜுனோட பதிலுக்கு மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு அர்ஜுனுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கேமராவில பதிவாகாத மாதிரி இந்த செயல்களை செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அர்ஜுனை இன்டர்வியூ எடுத்த நபர் முடிவெட்டுறதுக்கு எத்தனை மணிக்கு போயிருந்தீங்கன்னு கேட்டிருக்காரு. சரியா 3 மணிக்கு போனேன்னு சொல்றான். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2:30 மணிக்கு வந்ததா சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் மொபைல்ல டைம் பார்த்தேன், சரியா 3 மணி தான்னு சொல்லியிருக்கான். உங்க மொபைல்ல தவறான வீடியோஸ் எல்லாம் அதிக அளவுல பாத்திருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நான் பார்க்கல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க, என் மொபைல அவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த சிறுமியோட 50க்கும் மேற்பட்ட போட்டோஸ் உங்க மொபைல்ல இருந்ததா விசாரணையில போலீஸ் தரப்புல சொன்னதா கேக்குறாரு. இல்ல என்னோட போன்ல 3 போட்டோ தான் இருந்துச்சு, போலீஸ் மீட் எடுக்கும் போது 19 போட்டோஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, என்னோட மத்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணும்போது அந்த சிறுமியோட போட்டோவும் டெலீட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க பகுதியில இருக்க யாரோட மொபைல வாங்கி பார்த்தாலும் அந்த சிறுமியோட போட்டோ இருக்கும்னு சொல்றான். உங்க பெரியம்மாவே உங்களுக்கு எதிரா அந்த சிறுமி கூட உங்களை பார்த்ததா சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் டென்ஷன்ல அந்த விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கான். அர்ஜுன் கொடுத்த இன்டர்வியூ பார்த்த பல பேர் அவன் பேசுறதுலயே தெளிவா தெரியுது அவன் தான் குற்றவாளின்னு அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டும் வராங்க. இந்த சம்பவத்தை விசாரிச்ச போலீஸ் அதிகாரி இந்த சம்பவத்துல அவன் தான் குற்றவாளின்னு அவனுக்கு எதிரா எல்லா ஆதாரங்களும் எங்க கிட்ட இருக்கு, நாங்க மேற்கொண்டு அப்பீல் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. 2 வருஷமா இந்த சம்பவத்துல அர்ஜுன் தான் குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது டிசம்பர் 14, 2023 அன்னைக்கு நீதிமன்றம் அவனை நிரபராதின்னு விடுவிச்சிருக்காங்க. இந்த அர்ஜுன் குற்றவாளி இல்லைன்னா இந்த கொலையை செஞ்சது யாரு? இத்தனை நாள் விடை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்ச இந்த வழக்கு இப்போ விடை கிடைக்காத வழக்கா மாறிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன்.